சமூக நீதி ஒரு பாடம். அமெரிக்காவில் 15 வயது சிறுவன் ஒருவன் ரொட்டி மற்றும் பாலாடை கட்டியை சீஸ் திருடியதற்காக கைது செய்யப்பட்டான். அவன் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டபோது நீதிபதி அவனிடம் ஏன் திருடினாய் என்று கேட்டார். சிறுவனின் கண்களில் கண்ணீர் வழிந்தது. அவன் சொன்னான், என் தாய் மிக கடுமையாக நோய்வாய்ப்பட்டுள்ளார். எனக்கு பசியாக இருந்தது. உணவு வாங்கக்கூட என்னிடம் பணம் இல்லை. இதைக் கேட்டு நீதிபதி உணர்ச்சிவசப்பட்டார். அந்தச் சிறுவனை தண்டிப்பதற்குப் பதிலாக நீதிமன்றத்தில் இருந்த அனைவரையும் நோக்கி அவர் கூறினார், உயிர் பிழைப்பதற்காக ஒரு குழந்தை நம் சமூகத்தில் உணவு திருட வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது என்றால் குற்றவாளி அவன் அல்ல, நாம் அனைவரும்தான். இப்படிப்பட்ட ஒரு சூழல் உருவாவதற்கு அனுமதித்ததற்காக நீதிமன்றத்தில் இருந்து ஒவ்வொருவருக்கும் தலா $50 அபராதம் விதித்தார் நீதிபதி. பசியால் வாடிய குழந்தைக்கு உதவாததற்காக அந்த கடைக்காரருக்கு $500 அபராதம் விதிக்கப்பட்டது. சேகரிக்கப்பட்ட அனைத்து பணமும் அந்த சிறுவனிடம் வழங்கப்பட்டது. அவன் எந்த தண்டனையும் இன்றி விடுவிக்கப்பட்டான். நமது நாட்டில் சட்டங்கள் ஏழைகளுக்கு மட்டுமே பொருந்துவது போல் தெரிகிறது. ஆனால் அதிகாரம் படைத்தவர்கள் சுதந்திரமாக தெரிகிறார்கள். இங்கே கோடிக்கணக்கில் லஞ்சம் வாங்கும் நீதிபதிகள் கூட இன்னும் நீதிமன்றத்தில் அமர்ந்து நீதி வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களிடமிருந்து சரியான நீதியை நாம் எப்படி எதிர்பார்க்க முடியும்? ஆனால் இந்த அமெரிக்க நீதிபதி ஒரு முன்மாதிரியான தீர்ப்பை வழங்கினார். இது உண்மைதான். ஒரு நாட்டில் அரசன் இருக்கும்போது அந்த தேசத்தில் யாராவது பசியுடன் உறங்கினால் உண்மையான குற்றவாளி அந்த அரசனே. படித்ததில் பிடித்தது. நன்றி.